நிஃப்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து விழுந்திருக்கு. நிஃப்டி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால். ஸோ நம்ம நிஃப்டியில் எப்படி நம்மளோட 2 டார்கெட் இன்றைக்கி ஹிட் ஆச்சு, பேங்க் நிஃப்டியில் நம்ம கொடுத்த டார்கெட் எப்படி ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எடுத்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே எப்படி வந்து நம்ம வந்து முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி ஃபாலை வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த இந்த போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஹாய் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் வணிகன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே டவுன் சைடில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணது தான். இந்த பாக்ஸ் எந்த சைடு வந்து பிரேக் ஆகுதோ அந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நம்மளோட லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பாக்ஸ்க்குள்ளே போய் செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஸ்விங்குக்கு கீழே போகிற பட்சத்தில் தான் வந்து மார்க்கெட் ஃபர்தராக வந்து 26,000 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த 26,000ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 25%, 50%, 75% அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டச் பண்ணோன்ட்டு வந்து நம்ம வந்து லைவ் ட்ரேடிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவை வந்து பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 26,000 வந்து டச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லைவ் ட்ரேடிங்கில் பார்த்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 26,000 வந்து டச் பண்ணிச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:15 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல, கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஒன்ஸ் 26,000 வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தை நம்ம அடுத்ததாக சொன்ன லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25,900. ஸோ இந்த லெவலையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் சொன்ன மாதிரி இந்த போன வாரத்தோட ஸ்விங் லோவை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம், ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஃபிப் டூல் போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ என்னுடைய லைவ் வீடியோ செக்ஷன் வந்து நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஐ ஃபார்மேஷனில் இருந்து வந்து போயிருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த போன வாரத்தோட லோவை வந்து எடுத்துக்கிட்டோம், லோவாகவும். அதுக்கப்புறம் வந்து இந்த வாரத்தில் வந்து மார்க்கெட் மண்டேவோட ஹை, அதாவது ஆல் டைம் ஹையை வந்து ஃபெப்போட டாப்பாகவும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 25% மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க்கெட் வந்து டச் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே மாதிரி தான் 75% வந்து டச் பண்ண நம்ம பார்த்தோம். பட் 75% டச் ஆகலை. அவனை வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிசிஷன் கேண்டில் மாதிரி 0.5%க்குள்ளேயே வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ அதுக்கான ரீசனும் சொன்னேன், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருந்தது. ஸோ அந்த பாக்ஸில் இருக்கும்போது போத் செல்லர்ஸ் ஆர் வேலிட். ஸோ அந்த பாக்ஸை பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த டைரக்ஷன் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கான் பாருங்கள். நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணது 75%லேருந்து ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும்ட்டு. பட் ஆனால் அதையும் மீறி ஒரு ஹெவியான ஒரு ஃபால் வந்து நடந்திருக்கு. போன வாரத்தோட ஸ்விங் லோவே வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணிட்டான். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து லைவ் ட்ரேடிங்கில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய லைவ் வீடியோவில் வந்து போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து நம்ம ஒரு லெவல் வந்து பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டச் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துலாம். ஸோ எஸ்டர்டே லைவ் மார்க்கெட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 59,700 வந்து ஒரு பெண்டிங் லெவல் வந்து இருக்குன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன உடனே டவுன் சைடில் தான் ஓப்பன் ஆனால், பட் இருந்தாலும் மேனிப்புலேஷன், அதாவது இந்த மேனிப்புலேஷன் வந்து பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த 7 இண்டெக்ஸ் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு பார்க்க சொன்னேன். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டைவர்ஜன்ஸில் தான் இருந்தது. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாகவும் நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருந்தது. ஸோ நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா
நிஃப்டி எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு தான் வந்து பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொன்னேன். இன்னையோட லைவ் வீடியோவில் அதை எனக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருக்கிறத பார்த்து பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு வர ஆரம்பித்தேன். ஸோ ஆல்ரெடி நேற்று சொன்ன லைவ் செக்ஷன்லேயே வந்து பார்த்தா 59,700 வந்து பார்த்தீங்கன்னா நான் லெவல் கொடுத்துருந்தேன். அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மார்க்கெட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நியர் 59,700 வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டான். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து லைவாக வந்து வேணும்னா நம்மளோட லைவ் வீடியோ டெய்லி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம் யூடியூப் சேனலில். ஸோ அந்த லைவ் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியும். மார்க்கெட் வந்து என்னென்ன பண்ண போகிறோம், எங்கெங்கே ட்ராப்பாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் வந்து பிஇ எடுத்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட கிடச்சிருக்குது. ஆல்ரெடி வந்து நான் இங்கே மார்க்கெட் ட்ராப் ஆகிற விஷயத்தையும் வந்து ஒன்றா வந்து நான் வந்து லைவ் செக்ஷன்லாம் சொன்னேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகுது. காரணம் என்னென்னா டைவர்ஜென்ஸில் இருக்குது. டைவர்ஜென்ஸில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவான், மேலே கீழேன்னு பண்ணுவான். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆக ஆரம்பித்தான். ஸோ ஃபால் ஆக ஆரம்பிச்சுட்டு எக்ஸாக்டாக நம்மளோட லெவல் வந்து 25,900 வந்து டச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கொடுப்பான்னு நான் சொன்னேன். ஸோ நம்மளோட ட்ரேடர்ஸ்க்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையை வந்து புட்டை வந்து பை பண்ணாதீங்க. ஸோ காரணம் என்னென்னா மார்க்கெட் நல்லா வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு இருக்கான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் வந்து இறங்கிட்டான். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த இது வந்து ரீச் பண்ண உடனே நான் வந்து சொன்னேன், இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ட்ராப் பண்ணுவான். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 o'clock வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா வந்து ட்ராப் பண்ணி சென்சஸோட ப்ரீமியத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போகிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும்ன்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன லாஸ்ட் வீக்கோட ஸ்விங் லோ அதை கட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும். ஸோ அந்த இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து 25,900 வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போதும் சொன்னேன், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால் வந்து கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீமியத்தை குறைக்கணும், ப்ரீமியத்தை குறைச்சதுக்கு அப்புறமா தான் ஃபால் கொடுப்பான்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் போன வாரத்தோட ஸ்விங் லோ வந்து எக்ஸாக்டாக வந்து டச் பண்ணிட்டு அதை நியர்பையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுதுன்னா ஃபால் கொடுக்க போகிறானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகிறானான்றது ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் வந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மண்டேவோட ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஃப்ரைடேவோட ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாளையோட லைவ் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நாளைக்கு லைவ் செக்ஷன் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். நன்றி.